மாந்திக்கு பரிகாரம், மாந்தி தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அதாவது 2ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா மாந்தி தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு லக்னத்திலே கூட இருக்கும் மாந்தின்றது. மாந்தி வந்து ஒரு உபகிரகம், ஓகேங்களா? அந்த உபகிரகம் வந்து அதுக்கு திசாபுத்திகள்லாம் எதுவும் கிடையாதுன்னா கூட அது வந்து உங்களோட திருமணத்துலையா இருக்கட்டும், லைஃப்பில் ஒரு அப்டக்கிள்ஸ் கொடுக்கறதுக்கு, ஒரு தடை தாமதங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது, சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே சென்னை பக்கத்தில், சென்னையில் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு சென்னை பக்கத்தில் திருவாலங்காடுன்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது, சிவன் கோயில். அது வந்து ரொம்ப பழமையான கோயில். அங்கே சனிக்கிழமையில் உங்களுக்கு மாந்திக்கு பரிகாரம் பண்ணுவாங்க. அது நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு போய் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு சிறப்பான ஒரு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா 2வது விஷயம் ஒரு கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான விஷயம் தான் அது. அனாதை பிணங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அடக்கம் பண்ணுறதுக்கே வழி இல்லாமலாம் சில பேர் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு அந்த அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, கடைசி கால ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சதை அதை பண்ணீங்கன்னா, உங்கள் பொருளுதவியோ இல்லை வேறு எந்த மாதிரியான ஹெல்ப்போ ஏதோ நல்ல நீங்கள் போய் கூட இருந்து பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அது ஒரு பெரிய ரிலீஃபை கொடுக்கும்.